ஹலோ வியூவர்ஸ், என்ன பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 46 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ரெஞ்சி அபரைய காட்டுறாங்க. அவன் தான் ஜெயில ஒட்டச்சுக்கிட்டு அங்க இருக்க காடை பொழந்து கட்டிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில வந்துட்டானே. ஐ மீன் தப்பிச்சு வந்துட்டானே. அது மட்டும் இல்லாம அந்த இச்சிமாருங்கிறவன் இசுருவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லை. மோமோ ஒரு சைடு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐசன் இப்படி மண்டைய போட்டாரே, ஐயோ பாவம், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாச்சேன்னு. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல காட்டுறாங்க. ஹினோ மாதிரி பாத்தீங்கன்னா ஷினோ அகாடமி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த டோஷிரோ இருக்கான்ல, அப்ப ரொம்ப சின்ன பையன், உடனே தலையில பரன்னு நோண்டி விட்டு எப்போ என் கூட என் ஸ்கூலுக்கு வர போற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவனுக்கு முதல்ல சின்ன பையனா ட்ரீட் பண்றதே சுத்தமா பிடிக்கல. சோல்ற இப்ப ஸ்கூல்ல எல்லாம் மனுஷன் வந்து சேருவானா அப்படின்னு ஒண்ணு. சரி ஓகே நான் கிளம்புறேன், ஆனா நீ கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல வந்து சேருவேன்னு சொல்லிக்கிட்டே ஓடுவா. திரும்பி வந்துடாதமா, அப்படியே ஏதாச்சும் லாரி வந்தா அடியில போய் படுத்துருவான். எவ்வளவு நல்ல மனசு. அப்படியே கட் பண்ணி அந்த இசுருக்கிறாங்கிற பயல காட்டுறாங்க. அவன் அவங்க அம்மா அப்பா சமாதிக்கு போய் அவங்க கிட்ட நல்லா ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரம் இங்க ரெஞ்சியும் ரூக்கியாவும் வேகமா ஓடி வருவாங்க. ஐயோ நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்னு ரூக்கியா கண்ட மேனிக்கு திட்டுவான். ஏன்னா எல்லாம் இந்த ரெஞ்சி பாயலால மரத்துக்கு மேல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அது தெரியாம எல்லா இடமும் தேடிட்டு இருந்திருக்கா. அதான் லேட் ஆயிருச்சு. நான் எங்க தூங்கினா உனக்கு என்ன எருமைபானா, உன்னெல்லாம் மரத்துல இருந்து உருட்டி விட்டுட்டு நான் கிளம்பி இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு அவளும் வண்டியா திட்டிட்டு போவா. இப்படி எங்க அவசரமா போறாங்கன்னா சோல் ரீப்பர் அகாடமிக்கு. இன்னைக்கு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால அகாடமியில எல்லா ஃப்ரெஷர்ஸையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, ஆட வெட்டுறதுக்காக கழுத்துல கைத்த போட்டு கூட்டு போவாங்கல்ல, அப்படித்தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு போகும்போது இப்படித்தான் ஃபீல் பண்ணேன். அங்க வழக்கம் போல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணி பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா உசுபேத்துவாங்களே. எல்லாம் நடக்குது. இந்த ஆக்கானே இந்த ஆள் பேரு கெங்கோரா. எல்லாத்தையும் உட்கார வச்சு அருன்னு அறுத்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஸ்டெல்த் ஃபோர்ஸுக்கு, அதுக்கப்புறம் அந்த 13 டிவிஷனுக்கு கமாண்டர்ஸ் இருக்கானுங்கல்ல, அதுக்கெல்லாம் இங்க இருந்து தான் ஆளுங்க செலக்ட் ஆகி போவாங்க. அதுவும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. அண்ட் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு எலைட் கிளாஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு அடுத்தடுத்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த ரூக்கியா பாத்தீங்கன்னா அப்படியே கவலையோட உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்னடான்னா நம்ம ரெஞ்சி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ரொம்பவும் அரகண்டாவே இருக்கான். இப்படி இருந்தா அது அவனுக்கு நல்லதே இல்லை. சோ என்ன பண்றதுன்னு அவனை நினைச்சு கவலை. அப்படியே கட் பண்ணா அடுத்து ஹடோ எக்ஸசைஸ்னு ஒரு கிளாஸ். அவங்க பவர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி ஆப்போசிட்ல இருக்க டார்கெட்ல கரெக்டா எய்ம் வச்சு அடிக்கணும். அதுல மத்தவங்க யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஹினோமாரி மட்டும் கரெக்டா அடிச்சிருவா. எல்லாரும் பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா மத்தவங்க யாராலையும் அந்த டார்கெட்டை ரீச் கூட பண்ண முடியல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அடுத்து வாவ்னு ஒரு சவுண்டு. என்னடான்னா ஹினோமாரியாச்சும் அந்த டார்கெட்டோட ஒரு ஓரத்துல அடிச்சிருப்பான். ஆனா அந்த இசுருங்கிறவன் கரெக்டா போர்டோட சென்டர்ல அடிச்சு மொத்த போர்டையும் காலி பண்ணிருப்பான். ரெஞ்சி எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இவன் நல்லாவே பண்றானே, இந்த மாதிரி ஒருத்தன் என் கிளாஸ்ல இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அடுத்து நம்மால் தான் மூணாவது குரூப். எவனா இருந்தா எனக்கு என்ன, ஒரே ஷாட்ல அடிச்சு தெறிக்க விட்டுருவேன் அப்படி இப்படின்னு ஹெவி கான்பிடென்ட். எல்லாம் பண்ண மாதிரி கையை நீட்டிட்டு அப்படியே பவர் எடுப்பான் பாருங்க. பட்டால்னு ஒரு பிளாஸ்ட். எல்லாம் மிரண்டுட்டாங்க. என்னாச்சு மொத்த பேர்த்தோட டார்கெட்டையும் ஒத்தாளா காலி பண்ணிட்டான்னு பார்த்தா லூசு பைய கையிலேயே பிளாஸ்ட் பண்ணி புகஞ்சு போய் கிடப்பான். டீச்சர் பார்த்துட்டு என்னடா ரெஞ்சி இவ்வளோ கேவலமா இருந்திருக்க, ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணு, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும் பாரு, ரொம்ப கேவலமா போயிடும். அப்படியே கட் பண்ணா அடுத்து வந்து ஃபைட்டிங் கிளாஸ். அது பார்த்தீங்கன்னா கத்தி சண்டையை கத்தி இல்லாம ஸ்டிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் கரெக்டாக ரெஞ்சிக்கும் அந்த இசுருக்குமே சண்டையை வச்சிருவானுங்களா. இசுரு ட்ரைனிங்க்கு சண்டை போடுற மாதிரி தான் போடுவான். ஆனா ஆல்ரெடி ரெஞ்சி தான் அவன் மேல கடுப்புல இருக்கானே, நம்மளை விட பெஸ்டா பண்ணிட்டான்னு. அதனால ஓங்கி அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுருவான். எல்லாரும் ஏன்டா அப்படி இருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருப்பாங்க. மரத்துக்கடையில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பானா. அப்ப இசுரு வந்து பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா, நானும் ஒரு சின்ன பிரேக்குக்காக தான் வந்தேன்பானா. சரி ஓகேன்னு அவன் பக்கத்திலே உட்காந்துக்குவான். அதுக்கப்புறம் அந்த சண்டையை பத்தி தான் சொல்லுவான். நீங்க அடிச்ச அடியில என்னால கவுண்டர் அட்டாக் கூட திருப்பி பண்ண முடியல, என் கையெல்லாம் மரத்து போச்சும்பா. ரெஞ்சியும் நான் எதுவும் மீன் பண்ணி பண்ணல, அந்த ஹடோ எக்ஸசைஸ்ங்கும் போது நான் கோட்டை விட்டுட்டேன், அதை சரி பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படி சண்டை போட்டேன்பா. இசுருவா அதை பெருசா எடுத்துக்கல. அவன் என்ன சொல்லுவான், நம்ம சோல் ரீப்பர்ஸ் ஆகணும்னா டிசிப்ளினை முதல்ல கத்துக்கணும் அப்படின்னு ஒன்னு. ஆமா இப்ப அதுக்கு என்னன்னு கேட்பான். உடனே கையை நீட்டி என் பேரு இசுரு, உங்க பேர் என்னன்னு கேஷுவலா கேட்பான். கையை கொடுத்து இவ்வளவு நீட்டா நீ பேசுறீன்னா கண்டிப்பா நீ நல்ல குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கணும். அப்படி கையை குலுக்கி பேரை சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் பேரு ரெஞ்சி அபரை, உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம்பா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பேச வருவானுங்க. ஆனா அங்க எல்லாருமே பரபரப்பா ஓடிட்டு இருப்பாங்களா. ஏதோ பஞ்சாயத்து போலன்னு சொல்லிட்டு இவனுங்களும் என்ன ஏதுன்னு பார்க்க கிளம்பிடுவானுங்க. அங்க போய் பார்த்தா பெரிய கூட்டம். வேற ஒண்ணும் இல்ல, அந்த 13 கேப்டன்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்கள யாரோ வர்றாங்களாமா. அதனால தான் அவனுங்களை பார்க்க இவ்வளவு கூட்டம். யாரு என்னன்னு பார்த்தா ஐசனும் அந்த இச்சிமாரும்
இருக்கும். எல்லாம் வாயை பழந்துக்கிட்டு பார்ப்பாங்க. ஹினோமாரி ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பான். அப்புறம் என்ன அப்படி கேப்டனை பார்த்த விஷயத்த டோஷிரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா. அவங்க சூப்பரா இருந்தாங்க, மத்தவங்கள மாதிரி இல்ல, ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாங்க அப்படி இப்படின்னு. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்து வெளுத்து கட்டிட்டு இருக்கான். எதுவுமே பேசலன்னு திருப்பி திருப்பி கூப்பிட்டு இருப்பாளா, என்னைய முதல்ல ஷிரோன்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. அது மட்டும் இல்லாம எதுக்குமா தேவையில்லாம என் வீட்டுக்கு டெய்லி வந்து என் உயிரை வாங்குற, உனக்கு சோல் ரீப்பர் ஸ்கூல்ல அவ்வளோ டைமா இருக்குது அப்படின்னு உடனே என்ன இவன் இப்படி பேசிட்டான், உன்னை பார்க்க தான்டா டெய்லி வரேன்பா. நான் உன்கிட்ட கேட்டனா எவனுமே வரக்கூடாதுன்னு தான் ஏரியாவை தள்ளி வீட வச்சிருக்கேன், அப்பவுமே வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு புலம்பிக்கிட்டே சாப்பிடுவான். அவ அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. நான் சோல் ரீப்பர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்குவாட் 5 கேப்டன் ஐசன் கிட்ட போய் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான். அவன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அடப்போமான்னு தர்பூசை வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. ரூக்கியா ஜன்னலை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாளா. ரெஞ்சி பின்னாடி வந்து ஒரே மிதி. என்ன காலங்காத்தால என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா, ஸ்கூலுக்கு வந்து 6 மாசம் ஆகுது, இன்னும் இந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி நீ அடாப்ட் ஆகல அப்படிம்பா. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு படையே நின்றுட்டு இருக்கும். கையில சாப்பாடு ஸ்வாடுன்னு எல்லாத்தையும் வச்சிருப்பானுங்க. என்னடானா இன்னைக்கு ஃபீல்டு ட்ரைனிங் இருக்காமா, டம்மி ஹாலோஸ் கூட ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறானுங்க. ரூக்கியாக்கு கடுப்பாயிரும். அது எப்படி நீ மட்டும் பண்ண போற அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பா. அதுக்கெல்லாம் எபிலிட்டி கெப்பாசிட்டின்னு நிறைய வேணுமா, உங்ககிட்ட இல்லாம்பா. கெப்பாசிட்டின்னு கூட சொல்ல தெரியல, இவெல்லாம் ட்ரைனிங் எடுத்து என்ன கிழிக்க போறாங்கிற மாதிரி லுக் விடுவா. ஓகே, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் போய் பிராக்டிஸ் பண்ணி உன்னை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு சொல்லிட்டு போவானா. இவ கத்திட்டு இருப்பா, உன்னை விட நான் தான்டா பவர்ஃபுல் ஆவேன் அப்படின்னு. கடைசியில பார்த்தாங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஏன்னா அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியே கட் பண்ணா 6th இயர் ஸ்டூடெண்ட் ஹிசாய், கனிசாவா, ஆவோகா இவங்க 3 பேரும் தான் அவங்க எல்லாத்தையும் கைட் பண்ண போறாங்க. ரெஞ்சி பார்த்துட்டு என்ன இவங்க 3 பேரும் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆளுங்களான்னு கேட்பான். இசுரு கிட்ட தான் கேட்பான். அவன் எல்லாரும் இல்ல, ஆனா அந்த சென்டர்ல இருக்கானே ஹிசாய்ங்கிறவன், அவன் தான் கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவனை கோர்ட் கார்ட்ல அக்செப்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இந்த மாதிரி யாருக்குமே நடந்தது இல்ல, கண்டிப்பா இவன் ஒரு ரேங்கட் ஆபீசரா தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் கூட கம்பேர் பண்ணுவான். என்னன்னா இப்ப அவன் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கான், ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ 2 டைம் ஃபெயில் ஆகி 3வது டைம் தான் பாஸ் ஆயிருப்பான். ஆனா நான் முதல் டைமே பாஸ் ஆயிட்டேன். அப்படி பார்த்தா டேலண்ட்லயும் சரி மார்க்லயும் சரி நான் தான் சூப்பர் அப்படிங்கும்போது ரெஞ்சி அப்படியே எட்டி பார்த்து வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல அம்மா. சரி என்னன்னா இப்போ எல்லாருமே 3 பேரா பிரிஞ்சுக்கணும். அதுவும் எப்படின்னா இஷ்டத்துக்கெல்லாம் பிரிக்க கூடாது, அவங்க மார்க்குக்கு ஈக்குவலா இருப்பாங்கல்ல அந்த ரேஞ்சில் இருக்கவங்கள டீம் சேர்த்துக்கணும். நம்மால் டீம்ல பாத்தீங்கன்னா ரெஞ்சி இசுரு 3வது ஆளா யாரை சேர்க்கலான்னு தேடிட்டு இருக்கும்போது ஹினோமாரி வந்து ஜாயின் பண்ணிக்குவா. இப்போ என்னன்னா 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரியல் வேர்ல்டுக்கு போய் அங்க சண்டை போடுறதுக்காகவே ஒரு ஏரியா பார்த்து அங்க ஒரு பேரியரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கதான் இவங்க டம்மி ஹாலோஸ் கூட சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ண போறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ள மட்டும்தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க என்விரான்மெண்ட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ணிருப்பாங்களே தவிர எப்படி சண்டை போடணும் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு வந்து ஸ்பூன் ஃபீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க தான் எல்லாத்தையும் ஓனா கத்துக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரியல் வேர்ல்டுக்கு போற கேட்டை ஓபன் பண்ணுவாங்க. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பிராக்டிஸ் பண்றோங்கிற பேர்ல அங்க போய் என்னென்ன அலப்பறம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.